கன்னிகா அவர்கள் மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பாடலாசிரியர் சினேகன் அவர்கள நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் அவரோட மனைவி தான் கன்னிகா. இவங்க 2 பேருமே சமீபத்தில தான் பெற்றோராகி இருந்தாங்க. தொடர்ந்து இவங்கள பத்தி நெறைய விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தாலே பெண்கள் வந்து ஒரு உடல் அளவுல ரொம்பவே வலிமை மிகுந்து காணப்படுவாங்க. கொஞ்ச நாள் ஆகும் அதிலேருந்து ரெக்கவரி ஆக வர. அப்படி இருக்கும்போது கன்னிகா சினேகன் அவர்களுக்கு 2 பெண் குழந்தை ஒரே நேரத்தில பிறந்திருந்தாங்க இல்லையா? இதனால அவங்களோட பாடி பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வீக் ஆகி இருந்திருக்கு. அண்ட் இதற்காக ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போணுச்சு. மாத்திரைலாம் குடுத்திருந்தாங்க. இருந்தாலுமே கன்னிகா சினேகன் அவர்களுக்கு சமீபத்தில ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. உடனடியா சினேகன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அண்ட் அங்க அவங்களுக்கு செக்கப் ஒண்ணு நடந்திருக்கு. செக்கப் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, "பெருசா நீங்க பயப்படுற மாரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. உங்க பாடி வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, சமீபத்தில தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான். நெறைய சாப்பிடுங்க, சத்தானதா சாப்பிடுங்க. அண்ட் நெறைய லிக்விட் ஃபுட் எடுத்துக்கங்க. அளவுக்கு அதிகமான முறையில வேற ஏதாவது ஃபுட் எல்லாம் எடுத்துக்காதீங்க. லிமிட்டா சாப்பிடுங்க. அண்ட் குடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாத்தையுமே கரெக்ட்டா போடுங்க. இதெல்லாம் தாண்டி உங்க பாடி கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால 2 டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வரணும், செக்கப் பண்ணணும். முடிஞ்சா ஒரு 1 வீக் வந்து நீங்க இங்கேயே அட்மிஷன் ஆகி நல்லா உடம்ப தேத்திட்டு போங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. குழந்தைகள வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்குது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க நேரடியா வீட்டுக்கே போயிட்டாங்களாமா. ஸோ இதுக்கப்புறம் கன்னிகா அவர்கள் 2 நாளைக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போக போறாங்க அப்படிங்கிறது சமீபத்தில கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால சோசியல் மீடியால ரசிகர்கள் எல்லாருமே என்னாச்சு அவங்களுக்கு நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. சினேகன் அவர்களோ, கன்னிகா அவர்களோ 2 பேரும் சேர்ந்து தான் இதற்கான ஒரு விடைய ரசிகர்களுக்கு சொல்லணும். இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் அப்பாஸ் அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால மறுபடியும் நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி, அவருக்கு இருந்த ரசிகர்கள் எல்லாமே இப்ப பயங்கர குஷியாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 90ஸ் பீரியட்ல சாக்லேட் பாயா இருந்தவர் தான் அப்பாஸ் அவர்கள். ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. அண்ட் நெறைய நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல இவரு சினிமால வில்லனா கூட பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் சுத்தமா சினிமா விட்டு விலகி ஃபாரின் போயிட்டாரு. மறுபடியும் வந்தவரு படங்கள் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்த நிலையில எந்த ஒரு படங்களுமே பெருசா புக் ஆகல. புஷ்கர் காயத்ரி அவர்களோட தயாரிப்புல சர்க்குணம் அவர்கள் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறாரு. அண்ட் இந்த ஒரு வெப் சீரிஸ்ல ஏகப்பட்ட புதுமுக நடிகர்கள் நடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம துஷாரா விஜயன் அவர்கள்லாம் கூட இந்த ஒரு வெப் சீரிஸ்ல இருக்காங்க. அண்ட் இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அப்பாஸ் அவர்கள் ப்ளே பண்ண போறாரு. அதிகமா என்ன சொல்லப்படுதுன்னா, வில்லனா அவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எது என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 90ஸ் பீரியட்ல கலக்குன அப்பாஸ் அவர்கள் பல வருடங்கள் கழிச்சு மறுபடியும் தமிழ் சினிமால நடிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவருக்கு நெறைய படங்கள் அமையணும் அப்படின்னு நம்ம கனெக்டிங் சேனல் சார்பா வாழ்த்தலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.